ஒவ்வொரு தடவையும் நீங்க பிரா போடும்போது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? ஸ்டாப்ஸுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுனால ரொம்ப கோவப்படுறீங்களா? கப் ரொம்ப சின்னதாவும் கப் ரொம்ப டைட்டாவும் இருக்கிறதுனால எரிச்சல் அடையறீங்களா? உலகத்துல 80% பெண்கள் அவங்க உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி பிரா கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த நிலையை எப்படி போக்குறது? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருப்போம், அந்த நேரம் பார்த்து இந்த ஸ்ட்ராப் பொருத்தோம், அப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னே தெரியாது. இப்படி சௌகரியம் இல்லாத பிராவ போடுறதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணுமா? தினமும் இப்படிதான் கஷ்டப்படணுமா? உங்களுக்காகவே அறிமுகப்படுத்துறோம் ஜீனி பிரா. உங்களுடைய அளவு எதுவா இருந்தாலும் கணக்கச்சிதமா பொருந்தும். உங்களுடைய மார்பகங்கள் எந்த அளவா இருந்தாலும் இத போட்டுக்கிட்டீங்கன்னா கணக்கச்சிதமா பொருந்தும். இத போட்டுக்கிறதும் ரிமூவ் பண்றதும் ரொம்ப சுலபம். நீங்க 18 இருந்தாலும் சரி 48 இருந்தாலும் சரி, உங்க வயதுக்கும் உங்க அழகுக்கும் வடிவத்துக்கும் ஏத்த ஒரு பிரானா அது ஜீனி பிரா மட்டும்தான். முதுகு புறமா இருக்கட்டும் முன்னழகா இருக்கட்டும், உங்களுக்கு பிரா போட்டிருக்கிற மார்க்கே இருக்காது. உங்களோட உடலோட உடலா ஒட்டிக்கும், உங்களோட கப் சைஸுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். நீங்க அழகாவும் கவர்ச்சியாவும் தெரிவீங்க. இந்த ஜீனி பிராவோட ரகசியம் என்னன்னா, இதுல ஓவன் டெக்னாலஜி இருக்கு. அதனால இந்த எலாஸ்டிக் என்னைக்குமே தன்மை இழக்காது. மார்பகங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி தன்மைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும். இந்த ஜீனி பிரா பாக்குறதுக்கு மட்டும் அழகா இல்ல, இத வாஷ் பண்றது ரொம்ப ஈஸி. ட்ரையர்ல போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா போதும், ஃப்ரெஷ்ஷா புதுசு மாதிரி திரும்ப வரும். எலாஸ்டிக்கும் நல்லா இருக்கும். இந்த ஜீனி பிராவில பல சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல 3 சிறப்பம்சங்களை விளக்கறதுக்காக இப்போ ஸ்டெல்லா உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஹாய் ஜெனி. வெல்கம் ஸ்டெல்லா. இன்னைக்கு மக்கள் பேச கூச்சப்படுற ஒரு விஷயத்தை பத்தி நான் விளக்கமாவும் தெளிவாவும் பேச போறேன். அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாவும் ஸ்டைலாவும் அதே நேரத்துல அவங்க அழகை எடுத்து காட்டவும் உதவும். இந்த உலகத்துல எல்லா பெண்களும் தன்னோட முன்னழக அழகா எடுப்பா காட்டணும்னு விரும்புவாங்க இல்லையா? கண்டிப்பா. இந்த ஜீனி பிராவை ஏன் எல்லா பெண்களும் இவ்ளோ விரும்புறாங்கன்னு நான் இப்ப சொல்ல போறேன். சாதாரண பிராவை நீங்க போடுறதுக்கு ஸ்டாப் போடணும், அப்புறம் பெல்ட்ட மேல இழுக்கணும். ஆனா இது ரொம்ப ஈஸி. உங்க ஹிப் வழியா கொண்டு வந்து மேல போட்டா போதும், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். நீங்க விரும்புற அழகு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பெண்களுக்கு மார்பகம் கீழே இறங்கி இருக்கும், அது அசிங்கமா தெரியும். ஆனா இந்த ஜீனி பிராவை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா மார்பகம் அழகா தெரியும். இனிமே நீங்க கிளிப்ஸ் இருக்கிற பிராவை போட்டு உங்களோட முதுக புண்படுத்திக்க வேண்டாம். ஸ்டாப்ஸ் இருக்கிற பிராவை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க சைஸுக்கு ஃபிட் ஆகாத பிராஸ போட்டு கஷ்டப்பட வேண்டாம். சில பிராக்கள் பாக்கும்போது அழகா இருந்தாலும் போட்டுக்கும் போதுதான் அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். இப்படி பிதுக்கிக்கிட்டு உள்ள அடங்காம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். வேலைக்கு போற பொண்ணுங்க அதனால அவஸ்தைப்படுவாங்க. இவங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ஜீனி பிரா எந்த விதத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரால முக்கியமா சொல்லணும்னா ஓவன் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் பேண்ட் இருக்கு. இது உங்க உடம்புல அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற எக்ஸ்ட்ரா ஃபிளஷ் பிடிச்சுக்கும். இதுல இருக்கிற ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் ஆனது உங்க முன்னழகுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இதனால உங்க முன்னழகு ரொம்ப எடுப்பாவும் பளிச்சுன்னு இருக்கும். எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் விழும். நல்லா பாருங்க, இந்த ஜீனி பிராவோட ஸ்ட்ரெங்த் என்னங்கறத உங்க கண்ணு முன்னாடியே நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் இழுக்கிறேன், ட்ரை பண்றேன். என்னதான் புடிச்சு இழுத்தாலும் பாத்தீங்களா, இந்த ஜீனி பிரா மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. இத நாம எத்தனை தடவை வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சாலும் இதோட எலாஸ்டிக் தன்மையானது என்னைக்கும் அதோட தன்மையை இழக்காது. இது நிஜமாவே பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான். இதுல இருக்கிற ஓவன் டெக்னாலஜி நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்குது. சப்போஸ் நீங்க சாதாரண பிராஸ போட்டீங்கன்னா அதுல இருக்கிற எலாஸ்டிக் கொஞ்ச நாள்லயே லூஸ் ஆகி உங்க முன்னழக அசிங்கமாக்கிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த பிராவை தூக்கி போடுவீங்க, புதுசா பணம் கொடுத்து வாங்குவீங்க. உங்க அழகு அலங்கோலமாக்குற பிராஸ தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிராக்கள் ஏகப்பட்ட விலை விக்குது. இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராவை எடுத்து காட்டுறேன். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கம்பிய உள்ள கொடுத்து உங்க முன்னழக எடுப்பா காட்டுறதுக்காக உங்க ஸ்கின்னை இறுக்கி முன்னழக வெளிக்கொண்டு வராங்க. அப்படிதானே? நாம எல்லாரும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் இல்ல? ஆமாமா, நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். இதே மாதிரிதான் என்னோட பிராலையும் இந்த கம்பி வெளியே வந்திருக்கு பாருங்க. ஆமா, இது என்ன பண்ணுதுன்னா உங்க இடுப்பு இருக்கிறதோட மட்டும் இல்லாம அங்க ரத்த ஓட்டமே இல்லாம பண்ணிடும். உங்களால நிம்மதியா வேலையே செய்ய முடியாது. கொஞ்சம் இரிட்டேஷன் ஆனாலும் அந்த நாள் பூரா வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இந்த ஜீனி பிரால வரவே வராது. இப்போ இந்த 2 போட்டோஸையும் பாருங்களேன். சாதாரண பிரா போட்டு எப்படி இருக்காங்க, இந்த ஜீனி பிராவை போட்டு எப்படி இருக்காங்கன்னு. ஒரு தடவை நீங்க ஜீனி பிரா போட்டுக்கிட்டீங்கன்னா அப்புறம் மார்க்கெட்ல விக்கிற எந்த பிராவையும் நீங்க போடவே மாட்டீங்க. இந்த ஜீனி பிரால இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கு. அத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு பேரு மேஜிக் பவுச். இந்த பிரால இருக்கிற பேடானது உங்க முன்னழக இன்னும் மெருகூட்டி கவர்ச்சியா காட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஆஞ்சலினாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவங்க ஜீனி பிராவை சில்கி வீனெக் ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டிருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா கிளிப் போட்டிருக்கிற அடையாளமோ ஸ்டாப்ஸ் வெளியே தெரியற மாதிரியோ எந்த விதமான இறுக்கமோ இவங்களுக்கு இல்ல. இதே சாதாரணமான ஒரு பிராவை போட்டிருந்தாங்கன்னா இவங்க இந்நேரம் கன்றாவியே தெரிவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த ஜீனி பிரா உங்க அழக பல மடங்கா வெளிக்காட்ட உதவும். 100% கரெக்ட். உங்க முன்னழகு எந்த அளவுல இருந்தாலும் சரி, இந்த ஜீனி பிராவை போட்டுக்கிட்டா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
இந்த ஜீனி பிரா போட்டதுனால எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவும் பண்ண வேண்டியதில்ல. போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு, நல்லாவும் இருக்கு. அதுதான் ஜீனி பிராவோட ஸ்பெஷாலிட்டி. இங்க வந்து நீங்க கலந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு பொண்ணோட முன்னழகை எடுப்பாவும் அழகாவும் காட்டுறதுக்கு வேண்டிய எல்லாமே இந்த ஜீனி பிராவ்ல இருக்கு. ஓகே ஸ்டெல்லா, இப்ப நீங்க இந்த ஜீனி பிராவுக்கும் பழைய ஸ்போர்ட்ஸ் பிராவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். இப்ப தனிஷாவ வெளியே வர சொல்லலாம். ஓ, இதானே பழைய ஸ்போர்ட்ஸ் பிரா. இதுவும் அழகா இருக்கு. கண்டிப்பா. ஆனா வெளிப்பார்வைக்கு தான் இது அழகா இருக்கும். இத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிராங்கிறது பார்த்தாலே நல்லா தெரியும். இது இவங்க உடம்பு எவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருக்கு அப்படிங்கறதும் சதைகள் எப்படி வெளியே வந்திருக்குங்கிறதும் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் இப்படி திரும்புங்க ஆடியன்ஸ் பக்கம். இந்த இடத்த பாருங்களேன். ஆமா. இந்த இடத்துல எப்படி ரோலா இருக்குல்ல? ஆமா, உண்மைதான் இல்ல? ஓகே, இப்ப நீங்க போயிட்டு ஜீனி பிராவை போட்டுட்டு வாங்க, அப்புறமா நம்ம பேசுவோம். கரெக்டா சொன்னீங்க. தேங்க்யூ சிரீஷா. சோ இப்ப உங்களுக்கு வித்தியாசத்தை சொல்ல போறோம். இது சாண்ட்ரா ஜீனி பிராவோட என்ன ஒரு இம்ப்ரூவ்மென்ட். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. அற்புதமா இருக்கு இல்லையா? இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இது போட்டிருக்கும் போது ப்ரா போட்டு ஃபீலே தெரியல. வாவ், அட்டகாசமா இருக்கு. இப்போ சிரிஷா நீங்க வெளியே வாங்க. வாவ், என்ன ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கு. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சௌகரியமான பிராவா இருக்கு. அதோட போட்டுக்க கம்ஃபர்ட்டா இருக்கு, ரொம்ப பிடிச்சும் இருக்கு. அத பார்த்தாலே எனக்கு தெரியுது. மை காட், என்ன ஒரு ஷேப்ல ரொம்ப அழகா இருக்கு. சாதாரண ஸ்போர்ட்ஸ் பிரா போட்டப்ப எப்படி இருந்தது, இந்த ஜீனி பிராவை போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு ஷேப், என்ன ஒரு கம்ஃபர்ட். ஆமா, இது இவங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப இன்னொருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வாங்க. வாவ், ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்க. சரி, உங்களுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்? முன்னாடிலாம் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போனேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும், கூச்சமா இருக்கும். ஏன்னா என் உடல் பாகங்கள்லாம் வெளியே தெரியும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்காது. இறுக்கமாவும் ஓ இருந்திருக்கும். ஆமா, அதுல ஸ்போர்ட்ஸ் ப்ராவா? ஆமா, ஸ்போர்ட்ஸ் பிரா தான். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல போல ஆமா, இருக்கு. உண்மைதான். எதுவுமே அவ்வளவு அழகா இல்ல. ஆமா, எடுப்பாவும் இல்ல. அந்த பிரா போட்டுக்கிட்டப்போ எல்லாமே அசிங்கமா வெளியில ஓ, தெரியுது. இது ரொம்ப ஆனா perfect-ஆ இருக்குல்ல? எல்லாமே ரொம்ப அழகா தெரியுது. உங்க ஸ்டைல், லுக், அழகு எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு உங்க கம்ஃபர்ட் லெவல்? இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராப் போடுறதுனால இருக்கிற இரிட்டேஷன் இல்ல. ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாம ஏதோ பெரிய வெயிட் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லவே இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்ட கோச்சிக்க மாட்டீங்கல்ல? உங்க சைஸ் என்ன? என்னோட சைஸ் 38DDD. அவங்க முன்னாடி போட்டிருக்கிற ஸ்போர்ட்ஸ் பிராவுக்கும் இப்ப போட்டிருக்கிற ஜீனி பிராவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பாத்தீங்கல்ல? இப்ப நீங்க இத பாருங்க. இதுல அவங்க வயர் வச்சு சாதாரண பிராவை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆபீஸ்க்கோ இல்ல காலேஜ்க்கோ போனா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆமா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப நம்ம வேற ஒண்ணு பாப்போம். இது ஒரு ரெகுலர் பிரா. இதுல வயரும் இல்ல, அதே நேரத்துல சப்போர்ட்டும் இல்ல. ஆமா ஆமா, அவங்களோட முன்னழகு கீழே இறங்காம இருக்கிறதுக்கு தாங்கி பிடிக்கிற சப்போர்ட்டும் அந்த பிரால இல்ல. ஓ மை காட். ஆனாவ சாதாரண பிரால பார்த்தோம். இப்ப அவங்கள ஜீனி பிரா போட்டு வர சொல்லிருக்கேன். அதுல எப்படி இருக்காங்கன்னு பாப்போம். Great. வாங்க 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 வாங்க. என்ன ஒரு ரொம்ப அழகா மாற்றம். இருக்கீங்க. என் கண்ணே பட்டு போல இருக்கு. இப்ப எப்படி இருக்கேன்? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? ஆமா, சந்தோஷமா இருக்கேன். சரி சொல்லுங்க, இந்த பிராவை நீங்க எப்படி போட்டுக்கிட்டீங்க? நான் ஜஸ்ட் இப்படி கால் வழியா கொண்டு வந்து மேல போட்டுக்குவேன். ஒண்ணு கஷ்டம் இல்ல. பாத்தீங்களா, முன்னாடி நான் போட்ட பிராக்கும் இப்ப இருக்கிற பிராக்கும் இருக்கிற வித்தியாசத்தை? இப்ப உங்களாலேயே அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியுதா? அத நான் ஃபீல் பண்றேன். இதுல ஹீரோயின் மாதிரி Thank இருக்கீங்க. you. Thank you so much. Thank you. இவளுக்கு இந்த ஜீனி பிரா எப்படி பொருந்தி இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மாசத்துக்கு 3 பிராவை வாங்கி உங்க சம்பளத்துல 3/4 வாசியை இதுக்காகவே செலவு பண்ணாதீங்க. ஜீனி பிராவை வாங்கி உங்க சம்பள பணத்தை மிச்சம் பண்ணுங்க. இந்த ஒரு பிரா வாங்கினா 4 பிராக்கு சமமா உழைக்கும். ஜீனி பிரா எல்லா பெண்களும் விரும்புற அழகு, எடுப்பு, கவர்ச்சி எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க.